தேவையில்லை. தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாவேக்கா அரசு அமைந்த கடந்த 34 நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் 106. நீதாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. 50க்கும் மேற்பட்ட பெண்களை நாசப்படுத்தி அவங்கள விபச்சாரத்துல தள்ளி 8000க்கும் மேல ஆபாச படம் எடுத்திருக்கானுங்க. இந்த மாதிரி அரக்கன்களை அழிக்கிறதுக்காக தான் எங்க தாவேக்கா ஆட்சிக்கே வந்திருக்கிறோம் தெரியுமோ. 50 பெண்களை நாசப்படுத்தினதே தாவேக்காக்காரர் தான். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். அடுத்தடுத்து ஒரே நாளில் 5 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை என்கின்ற செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. சென்னை பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார். சென்னை பூந்தமல்லி அருகே வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமிக்கு பக்கத்தில் வீட்டு அழைத்து சென்று சுடுகாட்டில் அழைத்து சென்று 40 வயது மதிக்கத்தக்க நபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டைய பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்ல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா. சென்னையில 12 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை, தாம்பரத்துல 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை, பூந்தமல்லியில 7 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. இது எல்லாமே இன்னைக்கு ஒரே நாள்ல பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமைகள். உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல, ஏன்னா இருந்தாதானே வரும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகி யோகேஸ்வரனுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்திருக்கிறார்கள். பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இந்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படுங்க. எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்ல சம்பளத்துக்கு வேலை பண்ணணும்? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? என்ன படிச்சவர்கள் தான் ஜெயித்தார்களா? அப்படி இன்டர்நெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இருந்து தொடங்கி சோசியல் மீடியா எல்லாம் என்ன படிச்சவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சதா அப்படிலாம் கேக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுவோம். படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்களே, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். Don't take it in a wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது, அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாட போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இது திணிக்கிறேங்கிறானுவோ, நீட்ல கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்ட் லாப் போய்க்கிறானுவோ, ரைட்ல திருப்புறானுவோ. நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. எங்க விஜய் அண்ணா ஆட்சியில பெண்கள் பாதுகாப்புக்கு காம்ப்ரமைஸே இல்ல, வேற லெவல் பண்றாரு. தேங்க்யூடா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. போய் ஒரு 10-15 பேர் கேட்டோம். அப்புறம் வந்து நாங்க சிங்கப்பெண் சொல்லிட்டு ஒரு கால் பண்ணோம். அவங்களும் ஆக்ஷன் எடுக்கல. நாங்க சிங்கப்பெண் சொல்லிட்டு 108 சொல்லி கால் பண்ணோம். அது வந்து ஆக்ஷன் எடுக்கல. கிழிஞ்சது போ. என்ன காப்பாற்றணும். சிங்கப்பெண் சிறப்பு படை என்கிறார்கள். நடிகர் விஜயை நம்பி வாக்களித்த மக்கள் அதனை அதிரடிப்படையாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் குற்றவாளிகளோ சிறப்பு படையை சிரிப்பு படையாகத்தான் பார்க்கிறார்கள். 20 வயசு ஆகுது, 60 வயசு கிழவனுக்கு கையை பிடிச்சி இழுக்க வேண்டிய காரணம் என்ன? இதே 2வது வாட்டி ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் தப்பா நடக்க பாத்துருக்காரு. சரி, ஏற்கனவே ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்பயும் நடக்க எடுத்தா சைக்கோட்டாங்க. இப்பயும் அந்த இடத்துக்கு நாங்க போறோம். திருப்பியும் வந்து இந்த மாதிரி செஞ்சானா அப்ப சைக்கோக்கு இந்த மட்டும் சைக்கோக்கு தெரியுமா? தெளிவா கரெக்டா சொல்றானே. சுஜய் இது அவரோட சித்தப்பா.
இவர் தான் ராமச்சந்திரன். இவங்க வந்து எப்படின்னா பெங்களூர்ல பயங்கரமான ஒரு ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒரு கேங். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நான் பெங்களூர் கூட்டிட்டு போய் உன்னை கூட்டு பாலியல் செஞ்சு உன்னை கொல்லுவேன்னு சொல்றாங்க. இதை நான் போய் ஸ்டேஷன்ல சொன்னதுக்கு இன்ஸ்பெக்டர் மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவங்களோட காம்ப்ரமைஸ்னா போயிரு. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூஸ். என்னோட சாட்சி எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிருவாங்களாம். என்னையுமே கொன்றுவேன்னு சொல்லி என்ன கொலை மிரட்டல எடுக்கிறாங்க. வந்து ஃபாலோ பண்ணி என்னோட வீட்டு அருகில் வந்து நிக்குது. ஒரு 3 நாளா என்ன ஃபாலோ பண்றாங்க. டிசி ஆபீஸ்ல போய் நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நின்னுட்டு என்ன தொல்லை பண்ணி என்ன டார்ச்சர், பயங்கரமான டார்ச்சர். என்னால வெளியே கூட போக முடியல. என்ன செய்யறாங்க, அந்த சிங்கப்பெண் படம் யாருமே வரல, எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். திமுக பாய் இன்ஸ்டாகிராம் பத்தியா, ஒரு பொண்ணு ஒத்த மெசேஜ் அனுப்புனா போதும், மொத்த காவல்துறை அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக போய் நிக்கும். ஏண்டா வதந்தியில வளர்ந்தவனுங்களே, ஒரு பொண்ணு வந்து கார்ல ஆட்டோல டிராவல் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே மெசேஜ் அனுப்புனா போதும், மொத்த காவல்துறை அவங்கள ட்ராக் பண்ணுங்கன்னீங்கல்ல, அப்படி ஒரு மெசேஜை தமிழ்நாடு காவல்துறை அனுப்பவே இல்லை. இப்படி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் அப்படி சொல்லி தமிழ்நாடு காவல்துறை அப்படி அறிவிக்கவே இல்லை. அப்ப நான் இன்ஸ்டாகிராம்ல தெரியப்பட பிஜிஎம் வச்சு, தெரியப்பட போஸ்டர் வச்சு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாம் பார்த்தனே, அத்தனையும் நடிப்பா. ஆமா, நடிப்பு வச்சுதான் ஆட்சியை செஞ்சுட்டு இருக்கீங்க. மும்பை போலீஸ் 2017 நிறுத்தப்பட்ட ஒரு ஸ்கீமுக்கு தான் இன்னைக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தெரியுறீங்க. சாவுல புளிய சாவுல செத்த பையல தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரத்துல அப்படியே ராவு செத்த பையல. பாலியல் வன்கொடுமையால் 3 வயது குழந்தை இறந்த நிலையில் மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏண்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. எங்கடி போனீங்களா? வரவட லவ் பண்றது ஊருலா தெரியுங்க லூசு. மச்சி கிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனதுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. ஐயோ என்னடா இந்த கிஸ் பண்ற? எங்க போன மாமா விட்டு? இங்கதான் இருங்க. வேலை போனியா? இந்த மாமனை பக்கம் அங்க எந்த மாமா பக்கம்? அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 5 போக்சோ வழக்கு தமிழ்நாட்டில் பதியப்பட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறைக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? ஏன்னா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு குழந்தைகள் தான் பெரியவங்களை தொந்தரவு செய்ததாக பெற்றோர்களும் முதியவர்களும் சொல்லி கேட்டிருப்போம். அப்படின்னா அந்த குழந்தைகளும் நடக்கும் வன்முறைக்கு எதிராக குழந்தைய கொஞ்சம் போட்டோ எடுத்து போட்டா போதாது, சட்ட ஒழுங்கா சரி செய்யணும். உங்களுக்கு தான் எதையுமே சரி பண்ண தெரியாதே. இந்த பொட்டகிராம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நம்பர் 1 பொம்பளை பொறிக்கு யாருறாங்கன்னா விஜய் தான்றானுங்க. காரணம் லிஸ்ட் எடுக்கிறானுங்க. இது அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றானுங்க, சங்கவிலிருந்து. இது சங்கவிலிருந்து சங்கு ஊதுறானுங்க. கடைசியா எங்க வந்து முடிக்கிறான்னு கேட்டா மமிதா பாய்ஜி கிட்ட வந்து முடிக்கிறானுங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? மமிதா பாய்ஜி வயசு சார். எது பொண்ணு வயசு சார். நீங்க வேற ஒண்ணு, இதெல்லாம் பொண்ணு, அதுக்கு என்ன ஆகுதுங்க? படத்துல பொண்ணு என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 100 நாள் பணி பெண்களிடம் மது போதையில் சில்மிஷத்தில் ஈடுபட்ட நபரை பெண்கள் நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கொடையாஞ்சி கிராமத்தில் நாகராஜ் என்பவன் பெண்களை அவதூறாக பேசியது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது பெட்ரோல் ஊற்றியும் மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பணி பெண்கள் தென்னமட்டையால் நாகராஜை சரமாரியாக வெளுத்து வாங்கினர். ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. புள்ள குட்டிய பேச கேட்டு நாங்களும் போட்டோம். பொண்ணை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிள்ளைகளை படிக்க கூட வைக்க முடியாம போராடிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீடு எடுங்கன்னா நாங்களாம் எங்க போறது? இடமும் இல்லாம நல்லா எங்க போய் நாங்க வாழ்றது? இப்பெல்லாம் ஒரு செங்கல் வாங்க முடியுமா, ஒரு மண்ணு வாங்க முடியுமா? அது விற்கிற விலைக்கு நாங்க வேற வழியில சாவர தவிர எங்களுக்கு வேற முடிவு தெரியாது. எங்களுக்கு புள்ள குட்டி இல்ல, கடவுள் இல்ல, யாருமே இல்லாம அது மாதிரி உட்காந்து இந்த 60 வருஷம் அதுக்கு முந்தி மாமியா மாமனா இருந்த வீடு. நாங்க வந்து பல நாளா இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.